அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கரூரோட ஒன்றிய செயலாளரோட இல்ல திருமண விழாவுக்கு நாங்கள் இன்னைக்கு கலந்துருக்கோம். கேப்டன் எப்பயுமே எங்களுக்கு சொல்லுவார், இந்த மாதிரி குடும்ப விழாக்கு நீங்கள் கலந்துக்கலாம் பரவாயில்ல, கட்சிக்காரன் கூப்பிட்டா அவங்க இல்ல விழா கலந்துக்கணும்ட்டு. அதனால் அது மதித்து இன்னைக்கு கரூருக்கு இன்னைக்கு இந்த திருமணத்தை கலந்துருக்கேன். வர வழியில் பல்வேறு கொடியேற்ற நிகழ்ச்சியும் கிலோமீட்டர் தேமுதிக கொடிகள் பேனரும் பார்த்து நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கு. தேமுதிக வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருக்கு. அதான் எங்களுக்கு பொதுச் செயலர் தெளிவா சொல்லியிருக்காங்க, ஜனவரி 9 மாநாட்டில் எங்களோட கூட்டணி நிலைப்பாட்டை நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்க அவருக்கு நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க எங்களோட நிலைப்பாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேமுதிக வளர்ச்சியை நோக்கிதான் இன்னைக்கு எங்களோட நிலைப்பாடு இருக்கு. அடுத்த ஒரு 6 மாசத்துல இன்னைக்கு நாங்க செயற்குழு பொதுக்குழு நாங்க கூட்டியிருக்கோம். அன்னைக்கே நாங்க தெரிவிச்சிருந்தோம், இந்த மாதிரி ஜனவரி 9 மாநாட்டில் எங்க பொதுச் செயலர் சொல்லியாங்க, இந்த மாதிரி ஜனவரி 9 மாநாட்டில் கடலூர்ல எங்களோட கூட்டணியை பத்தி நாங்க சொல்றோம்ட்டு. அதே மாதிரி 234 தொகுதிக்கும் பொறுப்பாளரை போட்டுட்டு அதே மாதிரி தமிழ்நாடு மூலம் சுற்றுப்பயணம் செய்யணும். எங்களோட வேலைகள் பணிகள் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். செல்வப்பிரதி அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி நிலைப்பாடு எங்க பொதுச் செயலாளர் ஜனவரி 9 சொல்லுவாங்க. ஓகே, விஜய் இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் திருப்பி உங்க எல்லா கேள்விக்கும் அதே பதில் தான். இன்னைக்கு நாங்க ஜனவரி 9 இன்னைக்கு எங்களோட நிலைப்பாடு எங்க கட்சி வளர்ச்சி நோக்கி தான் இருக்கு. இன்னைக்கு நாங்க தேமுதிக வளர்ச்சி நோக்கி தான் நாங்க எங்களோட நிலைப்பாட்டுல அங்க இருக்கோம். பிறகு என்ன கூட்டணியோ அது என்னவோ தேமுதிக பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி 9 அறிவிப்பாங்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கரூரோட ஒன்றிய செயலாளரோட திருமண விழாவுக்கு நாங்கள் இன்னைக்கு கலந்துருக்கோம். கேப்டன் எப்பயுமே எங்களுக்கு சொல்லுவார், இந்த மாதிரி குடும்ப விழாக்கு நீங்கள் கலந்துக்கலாம் பரவாயில்ல, கட்சிக்காரன் கூப்பிட்டா அவங்க இல்ல விழா கலந்துக்கணும்ட்டு. அதனால் அது மதித்து இன்னைக்கு கரூருக்கு இன்னைக்கு இந்த திருமணத்தை கலந்துருக்கேன். வர வழியில் பல்வேறு கொடியேற்ற நிகழ்ச்சியும் கிலோமீட்டர் தேமுதிக கொடிகள் பேனரும் பார்த்து நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கு. தேமுதிக வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறத பார்த்து சந்தோஷமா இருக்கு. அதான் எங்களுக்கு பொதுச் செயலர் தெளிவா சொல்லியிருக்காங்க, ஜனவரி 9 மாநாட்டில் எங்களோட கூட்டணி நிலைப்பாட்டை நாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நாங்க அவருக்கு நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க எங்களோட நிலைப்பாடு இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேமுதிக வளர்ச்சியை நோக்கி தான் இன்னைக்கு எங்களோட நிலைப்பாடு இருக்கு. அடுத்த ஒரு 6 மாசத்துல இன்னைக்கு நாங்க செயற்குழு பொதுக்குழு நாங்க கூட்டியிருக்கோம். அன்னைக்கே நாங்க தெரிவிச்சிருந்தோம், இந்த மாதிரி ஜனவரி 9 மாநாட்டில் எங்க பொதுச் செயலர் சொல்லியாங்க, இந்த மாதிரி ஜனவரி 9 மாநாட்டில் கடலூர்ல எங்களோட கூட்டணியை பத்தி நாங்க சொல்றோம்ட்டு. அதே மாதிரி 234 தொகுதிக்கும் பொறுப்பாளரை போட்டுட்டு அதே மாதிரி தமிழ்நாடு மூலம் சுற்றுப்பயணம் செய்யணும். எங்களோட வேலைகள் பணிகள் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். செல்வப்பிரதி அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி நிலைப்பாடு எங்க பொதுச் செயலாளர் ஜனவரி 9 சொல்லுவாங்க. ஓகே, இல்லைங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் திருப்பி உங்க எல்லா கேள்விக்கும் அதே பதில் தான். இன்னைக்கு நாங்க ஜனவரி 9 இன்னைக்கு எங்களோட நிலைப்பாடு எங்க கட்சி வளர்ச்சி நோக்கி தான் இருக்கு. இன்னைக்கு நாங்க தேமுதிக வளர்ச்சி நோக்கி தான் நாங்க எங்களோட நிலைப்பாட்டுல அங்க இருக்கோம். பிறகு என்ன கூட்டணியோ அது என்னவோ தேமுதிக பொதுச் செயலர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஜனவரி 9 அறிவிப்பாங்க. ஓகே.